அத்த, ராயல்ட்டினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது உங்க திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். வாங்கிக்கோங்க. பேர் எழுதல, அமௌண்ட் மட்டும் எழுதி சைன் பண்ணிருக்கேன். செக்க கிராஸ் பண்ண கூட இல்ல. நாளைக்கே போனா கூட நீங்க அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். சங்கடமா இருக்குதுங்க. வேண்டாம் சார் இது. அதுவும் இல்லாம திருவேங்கட சார் என்ன சொல்லுவாருன்னு தானே பயப்படுறீங்க? ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நீங்க சொல்லுங்க. நான் கத்து கொடுத்த கேக்கால ஹரிகிருஷ்ணன் சாருக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வந்திருக்குன்னு சொல்லுங்க. அதுல 50,000 ரூபாய் ராயல்ட்டியா கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லுங்க. அவருக்கு புரியும். வெயிட். ராயல்ட்டியா இல்ல இது ஜஸ்ட் கிஃப்டா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, கிஃப்ட்னா இந்த ஒரு தடவையோட முடிஞ்சு போயிடும். ராயல்ட்டிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணதுனால உங்க ஒவ்வொரு மாச லாபத்திலயும் எங்களுக்கு கரெக்டா பங்கு வந்துடணும். ஆக்சுவலா என் பிளானே அதாங்க. இவ்ளோ டேஸ்டியா, இவ்ளோ இன்னோவேட்டிவா ஒரு கேக்க நான் செய்ய கத்துக்கிட்டதுக்கு உங்க அத்தை தாங்க முழு காரணம். உண்மையை சொல்லணும்னா சாகர வரைக்கும் நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க ரைட் ராயலா இதை ராயல்ட்டியாவே நினைச்சுக்கங்க. கிஃப்டே இல்ல. ஓ, என்ன சார் நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு கூச்சமா இருக்கு சார். நான் ஏதோ அப்படியே குருட்டாம்போக்குல செஞ்சேன். அத போய் பெருசுபடுத்தி நீங்க இந்த அளவுக்கெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். பிளான் இல்லாம பண்ற பல காரியம் இப்படிதாங்க பெரிய அளவுல ரிசல்ட் கொடுக்கும். எனிவே, நீங்க இந்த செக்க வாங்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. ஆக்சுவலா நான் சொன்ன தேங்க்ஸ் இந்த அமௌண்ட்டுக்காக இல்ல. வேற எதுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் எங்க அத்தையோட டேலண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு மரியாதை கொடுத்ததுக்கு. என்னால மட்டும் இல்ல, எங்க அத்தையாலையும் இதை மறக்க முடியாது. இது மரியாதை மட்டும் இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா நான் அவங்களுக்கு தரப்போற குருதட்சணை இது இல்ல. எனக்கு வந்த லாபத்துல நான் அதை ஒரு ராயல்ட்டியா ஒரு பார்ட்டா கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஆனா இவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய குருதட்சணைய கண்டிப்பா கொடுப்பேன். அதை நான் கொடுப்பேன். என்னால நம்பவே முடியல பவி. ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லுங்க, அதான் நியாயம். ஆனா நம்ப முடியாம போற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? இல்ல, யாராவது 50,000 ரூபாய் கொடுத்து கேக் செய்ய கத்துக்குவாங்களா? இது அவர் கேக் செய்ய கத்துக்கிட்டதுக்காக இல்லாத, உங்க கேக்கு எந்த அளவுக்கு அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்திருக்கு அப்படிங்கறதுக்காக தான். ஏன் லட்சுமி, அந்த செருப்பு திருடன் எதுக்கு திரும்ப வந்துருப்பான்? அவர் அப்படி சொல்லாதீங்க மறுபடியும். ஏன்? நான் அப்படித்தான் சொல்லுவேன், அவன் செருப்பு திருடன் தான். அத்தை, அந்த செக் அவர்கிட்ட கொடுங்க. என்னத்துக்கு திரும்ப 50,000 ரூபாய்? ஏற்கனவே ஒரு தடவை இந்த கேமராவுக்காக 50,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதையும் நம்ம லட்சுமி கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு ஒரு பெரிய கலாட்டா நடந்துச்சு. அதெல்லாம் மறந்து போச்சா? தாத்தா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது டோட்டலி வேற விஷயம். என்ன விஷயம்? அப்பா, நான் அவருக்கு அந்த பரங்கிக்காய் கேக் செய்ய சொல்லி கொடுத்தேன்ல, அத வச்சு ஒரு பெரிய இடத்துல அவருக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கான். 2 லட்சம் ரூபாய் ஆர்டர்ப்பா. அந்த பணத்துல எனக்கு இந்த செக் கொடுத்துட்டு போனாருப்பா. என்னது? நீ சொல்லி கொடுத்தத வச்சு அவன் 2 லட்சம் சம்பாரிச்சிட்டானா? பாரதேசி, மொத்தமா 2 லட்சத்தையும் உனக்குள்ள கொடுத்துருக்கானா? ஏய் சந்தோஷ், நல்ல நேரத்துல நீ வந்த. அங்க பாத்தியா தாத்தா கையில என்ன? கொடுங்க தாத்தா. கணக்குல குறையிற 50,000 கொண்டு வந்து வச்சன்னா நீ பொழைச்சு போவ. என்ன செக்கு? கொஞ்ச நேரம் முன்னாடி ஹரி சார் வந்திருந்தாரு சந்தோஷ். அத்தை கிட்ட அவர் செய்ய கத்துக்கிட்ட அந்த பரங்கிக்காய் கேக்குக்கு பயங்கர டிமாண்டா. சிட்டில இன்னைக்கு ஹாட் செல்லிங் ஸ்வீட்டே இதுதான். குட்டி, ஏதோ ஒரு பெரிய பணக்காரரு அவர் வீட்டு கல்யாணத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் அந்த கேக்க செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காராம். கத்து கொடுத்தவங்களுக்கு காணிக்கைங்கிற மாதிரி அந்த 2 லட்சத்துல 50,000 ராயல்ட்டின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு. எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க. பரவாயில்லம்மா, இன்னைக்கு ராசி பலன்ல உனக்கு பணம் வரும்னு போட்டிருக்கும் போல. அப்பா, இந்தாங்க செக்கு, உங்க அக்கவுண்ட்லயே போட்டுக்கோங்க.
இல்லம்மா, இதை ஏன் அக்கவுண்ட்ல போட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன் தாத்தா, அத்தை சம்பாதிச்சதால உள்ளுக்குள்ள உங்களுக்கு பொறாமையா இருக்கும்? ஏய், கொல்ல போறேன் உன்னைய. எனக்கு எதுக்குடா பொறாம வரணும்? இது உங்க அத்தைக்கு அவ திறமைக்கு கிடைச்ச சன்மானம். லட்சுமி, இத ஓ அக்கவுண்ட்ல போடுறதான் சரி. பரவாயில்ல அத்தை, தாத்தா சாருக்குள்ள ஒரு நியாயஸ்த அரை தூக்கத்துல அப்பப்ப எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துருவார் போல. அப்புறம் என்னத்த, இந்த செக் அக்கவுண்ட்ல போடுறோம், உங்க சொத்து மதிப்பை கும்மனி ஏத்துறோம். நான் அக்கவுண்ட்டுக்கு எங்க போவேன் பவி? எனக்கு அக்கவுண்டே இல்லையே. குட்டி, இந்த செக்கை உன் அக்கவுண்ட்லயே போட்டுக்கோ. இல்ல அத்தை, ஹேய். நம்ம இத உங்க அக்கவுண்ட்ல தான் போடுறோம். பவி, அம்மாவுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல தெரியுமா? ஆக்சுவலி இந்த கேஸோட சப்சிடரிலாம் என் அக்கவுண்ட்ல தான் வரும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை தெரியுமா? ஏண்டா, உங்க அம்மாவுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூடவா ஓபன் பண்ணி கொடுக்க மாட்ட? ஐயோ, அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னா இல்ல, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அவசியம் வரல, அதான். இப்ப வந்திருக்குல, இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்க போறியா? என்ன பண்ண போற பவி? நாளைக்கு காலையில நம்ம பேங்க்குக்கு போறோம். உங்க பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். மங்களகரமா இந்த செக் அதுல போட்டு புளியார் சுழியும் போட்டுடுறோம். ஏ, உனக்கு என்னடா ஆச்சு? மூஞ்சியே சொயின்னு சுருங்கி போச்சு. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அத்தை, இந்த செக்க கொண்டு போய் சாமி கிட்ட வைங்க. சரி. டிஸ்மிஸ் ஆர்டரை கையில கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போய் சேர வேண்டியிருக்கும். கொள்ள கில்ல அடிச்சு மாட்டிக்காத, வேற ஏதாவது உருப்படியான வழி இருந்தா பாரு. ஆடிட்டிங் முடியறதுக்கு முன்னாடி கணக்குல குறையிற 50,000 கொண்டு வந்து வச்சன்னா நீ பொழைச்சு போவ. இல்லன்னு வையே, டிஸ்மிஸ் ஆர்டரை கையில கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போய் சேர வேண்டியிருக்கும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. நாளைக்குள்ள பணம் கட்டலைன்னா வேலை போயிடும். வேலை போயிருச்சுன்னா வீட்டுல எப்படி சொல்லுவேன்? எதனால வேலை போச்சு, என்ன பண்ணன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. என் மேனேஜரை கூட சமாளிச்சிருவேன், ஆனா தாத்தாவை எப்படி சமாளிப்பேன்? இது நாள் வரைக்கும் எனக்கு வேண்டிய எல்லாத்தையுமே எங்க அம்மா செஞ்சிருவாங்க. அதுக்கு மேல என் தாத்தா இருக்காரு, அவரு பார்த்துப்பாரு. வாழ்க்கையில நானா தேடிக்கிட்ட முதல் விஷயம் பவித்ரா தான். இப்ப எனக்கு நானே இன்னொரு ப்ராப்ளத்தை தேடிக்கிட்டேன். இதுல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து கடவுளே. என்ன மன்னிச்சிரு கடவுளே, எனக்கு வேற வழி தெரியல. டேய் சந்தோஷ், உனக்கு இது கேவலமா இல்ல? உன் வீட்டுல நீயே திருடுவியாடா?
எனக்கு வேற வழி தெரியல. எனக்காகவே இந்த செக்கு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி தோணுது. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது பாவமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இதை விட்டா என் வேலை கையை விட்டு போகாம இருக்கிறதுக்கு எனக்கு வேற என்ன பண்றதுன்னே புரியல. சாரி கடவுளே. என்னாச்சு குட்டிக்கு? ஏதோ பெருசா பணத்தேவை இருக்கும் போல இருக்கு. இல்லைன்னா இப்படி ராத்திரியில வந்து சொல்லாம கொள்ளாம செக் எடுத்துட்டு போவானா? இருக்கட்டும், அவனாவே வந்து இத பத்தி சொல்லட்டும். நாமளா எதுவும் பேசிக்க வேண்டாம். பாவம், என்ன கஷ்டமோ என்னமோ. பவி, பவி. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங். பல்லு விளக்கிட்டியா? இந்த காஃபி குடி. நான் இனிமே தான் என் ஜனநாயக கடமைய ஆற்றணும். ஆனா உங்க புள்ள எனக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சிட்டான். குட்டியா? இவ்ளோ சீக்கிரமா எழுந்திருக்க மாட்டானே. என்னன்னு தெரியல, இது முக்கியமான வேலை போல. அப்ப இந்த காஃபியை நான் அவன்கிட்ட கொடுத்துடுறேன். ஏய் குட்டி, நான் கிளம்புறேம்மா. காஃபி குடிச்சிட்டு போடா. எனக்கு காஃபிலாம் வேணாமா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. அதை நான் நல்லபடியா முடிச்சாதான் பச்சை தண்ணி கூட இறங்குமா. நான் கிளம்புறேன். அப்படி என்னடா வேலை? ஆபீஸ் ஒர்க் தான் பவி. ஆபீஸ்ல இன்னைக்கு ஆடிட்டிங் தெரியும்ல, ஆல்ரெடி சொல்லிட்டேனே உங்ககிட்ட. ஓ, அதான் ஐயா இவ்ளோ டென்ஷனா கிளம்புறாங்களோ. ஏய், என்ன வேணாலும் இருக்கட்டும், நீ காஃபி குடிச்சிட்டு போடா குட்டி. எதுவும் வேணாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சரி, குடு, சீக்கிரம் குடு. குட்டி குட்டி பாத்து குடி, சுட போகுதுடா. சுட்டாலும் பரவாயில்லமா. இந்தா. இவ்ளோ அவசரமா? சரிம்மா, பை, நான் கிளம்புறேன். என்னத்தா, உங்க பையனுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சேச்சே, குட்டிக்கு பொறுப்பு எப்பவுமே உண்டு. ஆனா இவ்ளோ அவசரமா ஓடிட்டு இருக்கானே, அதான் பார்த்தேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாடான்னு சொல்லவே இல்லையா அத்தை? ஆமா இல்ல, போய் சொல்லிட்டு. நில்லுங்க, அவன் என்ன குழந்தையா? பார்த்து பத்திரமா தான் அவன் போவான். சரி, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வரேன். நீங்க காஃபி ரெடி பண்ணி வைங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். அத்தை, அத்தை. என்ன பவி? என்னம்மா? வேலையெல்லாம் முடிஞ்சுதா அத்தை? இப்ப என்ன வேலை முடிஞ்சுதான்னு கேக்குற? இல்ல, மதியத்துக்கு காய்கறி நறுக்கிறது, சாம்பாருக்கு புளி கரைச்சு வைக்கிறது, இந்த மாதிரி 2-3 விஷயம் பண்ணுவீங்களே, அதெல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டேன். முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் கேக்குற? சரி, முதல்ல நீங்க கிளம்புங்க, நம்ம பேங்க்குக்கு போயிட்டு வந்துருவோம். பேங்கா? எதுக்கு? சரியா போச்சு. ஹரி சார் கொடுத்த 50,000 ரூபாய் செக்க பேங்க்ல போட வேண்டாமா? அதுக்குதான். இப்ப என்ன அவசரம் பவி? நம்ம அப்புறமா பாத்துக்கலாமே. இந்த கதையே வேணாம் அத்தை. இங்க பாருங்க, இன்னைக்குதான் எனக்கு டைம் இருக்கு. விட்டா இன்னும் 1 வாரம் அப்படியே இழுத்துட்டே போயிடும். நாம இன்னைக்கு பேங்க்குக்கு போறோம், உங்களுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம், செக்க டெபாசிட் பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துடுறோம். அவ்வளவுதான். 1 hour தான் ஆகும் அத்தை, டக்குன்னு வந்துடலாம். நீங்க போங்க, நீங்க போய் கிளம்புங்க. அது நீங்க கிளம்புங்க அத்தை. செக்கிங் வச்சுங்க. ஓ, சாமி கிட்ட வச்சுங்களா, இருங்க. ஏய் பவி, கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? செக்க குட்டி எடுத்துட்டு போயிட்டான்னு பவித்ரா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அப்படி சொன்னா 1008 கேள்வி அவனை கேட்பாளே. என்ன பண்றது? அத்தை, அத்தை, அந்த செக்க எங்க வச்சீங்க அத்தை? சாமி கிட்ட காணுமே. காணுமா? செக்க அங்கதானே வச்சேன். சரியா பாத்தியா? நல்லா தேடிட்டேன் அத்தை, காணோம். அப்படியா? சரி, பரவாயில்ல, நாம அப்புறம் தேடலாம். அத்தை, என்ன அத்தை விளையாடுறீங்களா? 50,000 ரூபாய் செக் அத்தை, அலட்சியமா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றீங்க. அது எப்படி விட முடியும்? இருங்க, நான் தேடி பாக்குறேன். இரு பவி, இன்னைக்கு உனக்கு ஆபீஸ் இல்லையாமா? இன்னைக்கு வீட்ல இருந்தே வேலை செய்யலாம்னு ஒரு பிளான் இருக்கு. எதுக்கு? வேற எதுக்கு?
உங்க கூட பேங்க்குக்கு போலான்னு ராத்திரியே முடிவு பண்ணிட்டேன். என்னடா பண்ணலான்னு யோசிச்சேன். மேனேஜருக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டு வீட்ல இருந்தே வேலை செய்யலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஆனா என்ன, இப்பதான் செக்கவே காணுமே. இருங்க, நான் செக்க போய் தேடி பாக்குறேன். அப்புறமா பேங்க்குக்கு போலாம், சரிங்களா? அதெல்லாம் வேண்டாம் பவி, நீ வழக்கம் போல ஆபீஸ்க்கு போயிட்டு வா. எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்ப நம்ம பேங்க்குக்கு போயிட்டு வருவோம். அத்தை, என்ன பேசுறீங்க? முதல்ல செக் எங்க வச்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க. சாமி கிட்ட தான் வச்சேன், ஆனா இப்பதான் காணுமே. நான் தேடி கண்டுபிடிச்சு வச்சிடுறேன், நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. மை காட், நேத்து வச்ச செக்க இன்னைக்கு காலையில காணோம்னா என்ன அர்த்தம் அத்தை? பவி, ஒருவேளை நான் கை மாறி வேற எங்கேயாவது வச்சிருப்பேனோ தெரியலையே. ஒரு 2 நாள் கழிச்சிட்டு தேடி பார்க்கலாம். அத்தை, அவர் பேர் கூட எழுதாம செக்ல சைன் பண்ணி கொடுத்திருக்காரு. தப்பி தவறி சம்பந்தம் இல்லாம யார் கண்ணியாவது பட்டுருச்சுன்னா 50,000 ரூபாய் அடுத்த நிமிஷமே அவுட். நல்லா யோசிச்சு பாருங்க அத்தை, அப்படி எங்க கை மறதியா வச்சிருக்க போறீங்க? அடிக்கடி இப்படிதான் ஆகுது பவி. எதையாவது எடுக்கிறேன், எங்கேயாவது வச்சிடுறேன். அன்னைக்கு கூட பாரேன், ஹரிசா கிட்ட செக்க கொடுத்துட்டு கேமராவை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். முடிஞ்சு போன கதையெல்லாம் விட்டுருங்க அத்தை. இப்போ செக் எங்க போச்சு? தெரியலையே. அந்த செக் நமக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோ. இப்ப என்ன, நாம என்ன அந்த 50,000 எதிர்பார்த்துட்டே இருந்தோம்? அந்த பணம் அவரோட அக்கவுண்ட்ல பத்திரமா இருக்கட்டும். ஐயோ அத்தை, ஏன் இப்படி விவரம் புரியாம இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, யாராவது வெளியாள் கண்ணுல அது பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஐயோ.